திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் 4 மட்டும் வச்சுக்குவோம். நீங்க சொன்ன அந்த காங்கிரஸ், விசிக, பாமகலாம் வந்து இந்த கூட்டணிக்குள்ள வரவங்க அவங்க. ஸோ அவங்கள வந்து அடுத்த செகண்டரியில் வச்சு பேசுவோம் நம்ம. அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் மற்ற கூட்டணியில் இருந்தவங்களுக்கு. அதில் அதிகமான குழப்பங்களுக்கு உள்ளானது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாமகவும் தேமுதிகவும். இதில் இன்னொன்று சொல்கிறேன், இப்போ பாஜகவுடைய ஸ்டோரி இதில் என்னன்னு கேட்பீங்கல்ல, டவுட் வரும். அதிமுக தானே சொல்றீங்க. பாஜகவுடைய ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 14+1 கட்டாங்களா, அப்பயே மேலிடத்துல வந்து தகவல் வந்துருச்சு. அவ்வளோதான், அனிமல் பேச்சுவார்த்தை நடத்தவனா கழட்டி விட்டுருங்கன்னு. நேற்று ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? அதிமுகவின் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களும் தொல் திருமாவளவன் அவர்களும் ஒன்றா வந்து சென்னை டு திருச்சி ஃப்ளைட்டில் போனாங்க போல. இது நான் உங்களோட ஒரு விஷயம் சொல்லலாம், அது காணொலியில் சொல்லலாமா ஆனால் தெரியல. விசிகா வந்து போன தேர்தலில் அவங்களுக்கு இருந்த செல்வாக்கு இந்த தேர்தலில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ எடுத்துக்கிறோம், இப்போ திமுக யாருக்குமே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களே. வச்சுக்கோங்கலாம் இல்லை, பிடிக்காது, அவ்வளோதான். நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல தமிழகத்தை நீங்க எடுத்தீங்கன்னா திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர், பாமக, விசிக போன்ற பல்வேறு கட்சிகள் இருக்கு. இதே தேசிய லெவல்ல நம்ம போனா பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி இது போன்ற கட்சிகள் இருக்கு. அது குறித்து நம்ம இன்னைக்கு விரிவா பேசுவோம். சூர்யா வணக்கம். வணக்கம். தேர்தல் களம் எப்படி போயிட்டு இருக்கு? தேர்தல் களம் வழக்கம் போல நல்லா சூடா போயிட்டு இருக்கு, பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி சலைச்சவங்க இல்லை அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கட்சியுமே போட்டி போட்டுட்டு அவங்க பணிகளை வேகமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல இப்போ நம்ம தனித்தனியா பேசுவோம். காங்கிரஸ் எந்த அளவுக்கு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க, பாஜக எந்த அளவுக்கு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க, மேலும் மற்ற கட்சிகள் நம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, விசிக, பாமக, தேமுதிக, நாம் தமிழர் இவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இதை வந்து நான் வந்து எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக சின்ன ஃபில்டர் பண்ணிக்கிறேன். திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் 4 மட்டும் வச்சுக்குவோம். நீங்க சொன்ன அந்த காங்கிரஸ், விசிக, பாமகலாம் வந்து இந்த கூட்டணிக்குள்ள வரவங்க அவங்க. ஸோ அவங்கள வந்து அடுத்த செகண்டரியில் வச்சு பேசுவோம் நம்ம. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம திமுகவில் இருந்து போயிடுவோம். திமுக வந்து இந்த தடவை வந்து அவங்க கூட்டணியிலேருந்து பல குழப்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு அப்படி இருந்துச்சு. நம்மளுமே நினைச்சிட்டு இருந்தோம் தொகுதி பங்கீடுல எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு. வரலையான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் வரல. 2வது கட்ட பேச்சுவார்த்தை இருக்கு, அதில் தான் தெரியும் நான். ஸோ இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கூட்டணி தொகுதி பங்கீடை பொறுத்த வரைக்கும் தேர்தல் பணிகளை வந்து அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று கூட தூத்துக்குடியில் வந்துட்டு மாநில உரிமை மீட்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. அதுலேயே நிறைய அரசியல் பண்ண ஆரம்பிச்சாங்க, நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சாங்க. அண்ணாமலை அவர்களை கூட விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதில் மற்ற மாவட்டங்கள்லையும் சரி மற்ற தொகுதிகள்லையும் சரி எல்லாமே அவங்க பணிகளை வந்து சிறப்பாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது கட்ட பேச்சுவார்த்தையில் கூட்டணி கட்சிகள் இருக்கிறவங்க எத்தனை சீட்டு கேட்பாங்க, என்னென்ன பிரச்சனைகள் வரும், எந்தெந்த தொகுதிகளை பிரிக்கணும் அப்படின்றதுல வந்து சில முரண்கள், சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. அதுக்கடுத்து வந்து அதிமுக, பாஜக இவங்கள வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இவங்க 2 பேரும் கூட்டணியில் 2 பேருமே கூட்டணியில் இருந்தாங்க. 2 பேருமே கூட்டணியில் இருக்கிறனால நிறைய மற்ற கூட்டணி கட்சி இவங்க கூட சேர்ந்தாங்க. 2 பேரும் ஒன்றா இருக்காங்கன்ட்டு. இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் மற்ற கூட்டணியில் இருந்தவங்களுக்கு. அதில் அதிகமான குழப்பங்களுக்கு உள்ளானது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாமகவும் தேமுதிகவும். ஆமாம். இதில் பாமக வந்து நீங்கள் விட்டுறலாம், ஏன்னா அவங்க வந்து எப்படினாலும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி போகிறதுக்கு அவங்ககிட்ட அந்த கிரெடிபிலிட்டி இருக்குது, அவங்க பண்ணிக்கிடுவாங்க அதை. ஆனால் தேமுதிக வந்து ஒரு குழப்பமான ஸ்டேஜில் இருந்தாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஆரம்ப கட்டத்தில் 14+1 கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ 4+1 இப்போ லாஸ்ட்டாக இப்போ 4+1 கேட்டாங்க, 4+1 கேட்டிருக்காங்க. இப்போ அதுலேயே சிக்கல் என்னன்னா 14+1 கேட்கும்போது ஒரு முரணான ஒரு கருத்து சொன்னாங்க. 14+1 அவங்க கேட்கல, மாவட்ட செயலாளர்கள் கேட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆமா, நீங்க கூட வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க, ஸ்வீட் பாக்ஸ்லாம் சொல்லி. அதுக்கப்புறம் வந்து நம்மள ஒரு காணொலியிலுமே நம்ம சொல்லியிருந்தோம், அதிமுக வந்து 4+1 கொடுக்கறதா பேசியிருந்தாங்கன்னு சொன்னோம். பட் அது வந்து உறுதிப்படுத்தப்படலைன்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். நம்ம அது கூட கொடுக்க கூடாதுன்னு நான் இல்லை, கொடுக்கலையே. அவங்க இப்போ 2 தான் சொல்லிட்டு இருக்காங்க. 2 தான் 2க்கு வந்துட்டாங்க. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, கேப்டன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அவர் இறந்த பிறகு பல லட்சக்கணக்கான பேர் வந்து அவர் இறுதி ஊர்வலங்களில் வந்து போய் பங்கு கொண்டனர். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவருடைய நினைவு மண்டபம் வைப்பாங்க வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் நான். அந்த இடத்துல வந்து தினமும் தொண்டர்கள் வந்து வரிசையில் நின்று போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இது அந்த அம்மா எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இதெல்லாம் நமக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அது கன்வெர்ட் ஆகாது. கேப்டன் என்பவர் ஒரு பெரிய ஆளுமை, அதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக திரையுலகை வந்து மனிதர், நல்ல மனிதர்.
ஒரு வீடியோ கூட ஒன்று பேசியிருப்பாரு, என்னடா பெரிய காசு காசு, செத்து போனாருன்னா கயிறை கூட அறுத்து விட்டு தான் எடுத்து போடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. அவருடைய உள்ளமும் வந்து அந்த மாதிரி தான். யார் போயிட்டு அவர்கிட்ட உதவின்னு கேட்டால் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவர் கேப்டனுக்கு இருந்த ஒரு செல்வாக்கு இவங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கவே இருக்காது. அவ்வளோதான். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஓட் பேங்காக மாறுமா அப்படின்னா ஓட் பேங்காக மாறாது. ஆமாம். இப்போ அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த 2 சீட்டு அதிமுக இதில் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ பாஜகவுடைய ஸ்டோரி இதில் என்னன்னு கேட்பீங்கல்ல, டவுட் வருமா உங்களுக்கு? அதிமுக தானே சொல்றீங்க. பாஜகவுடைய ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 14+1 கேட்டாங்களா, அப்பயே மேலிடத்துல வந்து தகவல் வந்துருச்சு. அவ்வளோதான், இனிமேல் பேச்சுவார்த்தை நடத்தவனா கழட்டி விட்டுருங்கன்ட்டாங்களாம். அப்படின்னு தகவல் நமக்கு வருது. அது உறுதியாரெலாம் சொல்லலை நான். தகவல் அப்படி இருந்திருக்கு. அதனால தான் இன்ன வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தல. நேற்று வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்னார், அங்கே இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தையை எந்த கட்சி கூட நடத்த ஆரம்பிக்கலன்னாரு. இப்போ இதில் வந்து என்ன தெளிவாக புரியுதுன்னா, தேமுதிக கூட அவங்க வந்து எந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையும் பேசலை அப்படின்றது நல்லா தெளிவாகுது. சேம் அதிமுக தரப்புலையுமே வந்து இந்த 2 சீட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 2 சீட்டுமே இன்னும் 2 நாள் போச்சுன்னா அதுவுமே இல்லாமல் போயிடுன்ற மாதிரி தான் பேச்சுவார்த்தைகள் அடிப்படுது. ஸோ தேமுதிகவுடைய நிலைமை கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். அதிமுகவுக்கு வந்து அவங்க வந்து 40 தொகுதியிலுமே தனித்து போட்டிடுவாங்கன்னு தான் நம்ம கணிச்சோம். அதுக்கப்புறம் சில மாற்றங்கள் வந்துச்சு. அதில் ஜே.கே. வாசன் அவர்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அது கூட சில ஒரு நீதி கட்சின்னு ஒரு கட்சி வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு தொகுதி அவங்களுக்கு போகும். விஷயம் 39 இருக்குது. இந்த 39லுமே எப்படினாலும் ஒரு 4-5 பேர் சேருவாங்கன்றதுல மாற்று கருத்து கிடையாது. நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் வந்து உங்களுக்கு தெரியும், 40 தொகுதியிலுமே தனித்து போட்டிடுவாங்க. 20 தொகுதியில் ஆண்களும் 20 கிட்டத்தட்ட நான் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நிறைய பேர் அனௌன்ஸ் கிட்டத்தட்ட பண்ணிட்டாங்க. அதை 20 ஆண்கள் 20 பெண்கள் வழக்கம் போல கடந்த தேர்தல் ஆண் பாதி பெண் பாதி, ஆண் பாதி பெண் சம உரிமை, ஆண் பெண் சம உரிமை கொடுத்து அவர் பாட்டிட்டாரு. கடந்த தேர்தலில் வந்து அவங்க எடுத்த வாக்கு சதவீதங்களை விட இங்கே வந்து ஒரு 1% மாச்சு அதிகமாக வாங்கணும் அப்படின்றதுல முழு முயற்சியோடு அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் தமிழருடைய ஐடி விங்கும் சரி, களத்தில் இருக்கக்கூடிய வீரர்களும் சரி, 2 பேருமே பயங்கரமாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக வந்து இந்த தேர்தல் நேரத்தில் வந்து எதிர்கட்சிகள் வந்து விமர்சனம் பண்ணுறதோட தங்கள் கட்சியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத சொல்லுவாங்க. ஸோ நாம் தமிழர் வந்து இது அப்படியே தலைகளாக பண்ணுறாங்க. தங்கள் கட்சியில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை தான் அதிகமாக சொல்கிறாங்க. எதிர்கட்சிகளோட விமர்சனத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு தெரியுமே, இப்போ கூட ரீசெண்டாக வந்து இவங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்றதான் பேசுகிறாங்களே தவிர எதிர்கட்சிகள் வந்து இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி, இல்லை ஆளுங்கட்சி இப்படி பண்ணுறாங்களேன்ற மாதிரி பேசலாம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னா ஒரு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு 1000 சொல்கிறாரு. அடுத்து விசிகா அவங்களுடைய நிலைமை வந்து அந்த 2 சீட்டு அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. விசிகா வந்து தேர்தலில் பெருசாக வந்து வேலை பார்ப்பாங்க. நேற்று ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? அதிமுகவின் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் ஒன்றா வந்து சென்னை டு திருச்சி ஃப்ளைட்டில் போனாங்க போல். இது நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம், அது காணொலியில் சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. நீங்களும் உங்க கூட ஒரு முக்கிய பிரமுகரும் ஒன்றாவே ட்ராவல் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம் இருக்கு. இதே மாதிரியான ஒரு ட்ராவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் சுற்றி வளைச்சி பேசிக்கிட்டு திமுகவை சேர்ந்த பொதுச் செயலாளர் நம் துரைமுருகன், நீங்களா அவங்களும் போனீங்க. அதே மாதிரி தான் இதுவும். அந்த ஆக்சுவலி உங்களுக்கு வந்து அது யதார்த்தமான ஒரு, நான் இன்ட்ராக்டும் பண்ணேன், அவர் கூட பேசியிருப்பீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு இது. இதே மாதிரி அவங்க யதார்த்தமாக ஒரு ஃப்ளைட்டில் அப்போ இல்லை அவர் வராரு, அதனால் அவருக்கு வேறு ஃப்ளைட்டு கொடுங்க நான் சொல்ல முடியும். ஃப்ளைட்டுக்கு அடிச்சு சொல்லி பற்றி விட மாட்டான். அதனால் 2 பேரும் ஒன்றா போகிற இதில் வந்து பெரிய இது கிடையாது. விசிகா வந்து போன தேர்தலில் அவங்களுக்கு இருந்த செல்வாக்கு இந்த தேர்தலில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இல்லையே. ஆனால் பெரிய அளவில் வந்து ஒரு மாநாடுலாம் நடத்தினார்ல திருமாவளவன். அப்படி பார்த்தீங்கன்னா எடப்பாடி கூட தான் பெரிய மாநாடு நடத்தினார். ஓகே, மாநாடு நடத்துறதெல்லாம் வச்சு நம்ம வந்து இது பண்ண முடியாது இல்லை. ஏன்னா மாநாட்டில் வந்துட்டு இப்போ ஒன்றுமே இல்லை. யாரை பிடிக்காத ஒரு இப்போ தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கு வந்து அதிகமான அகென்ஸ்டான ஆளுங்க இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து பிஜேபின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப திமுக நான் அப்ப சொல்றேன். சரி, ஓகே, இப்ப எடுத்துக்கிறோம். இப்ப திமுக யாருக்குமே பிடிக்காதுன்னு வச்சுக்கிறீங்களே. ஸ்டாலின் இல்ல பிடிக்காது, அவ்வளவுதான். சரிங்களா, பிடிக்காது. ஸ்டாலின் இப்ப இந்த ஏரியாவுக்குள்ள வந்தாருன்னா பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல. என்னதான் இருந்தாலும் ஸ்டாலின் 4 டிவி சேனல்லாம் வராரு, பார்க்கணும் ஆசை இருக்கும்ல. ஒரு கூட்டம் போட்டால் கூட்டம் அப்படி போகிறதுல அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியும். டிவி சேனல்லாம் வராரு, யாரையா கைது பண்ணிட்டா வந்து அவரே வீடியோ போடுறாரு. ஸ்பெயினுக்குலாம் போயிட்டு வந்தார், யூடியூபரு. ரகசியமான முதலீடு என்ன பண்ணாருன்னு தெரியாமலே ஒரு முதல்வர் முதலீடு வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்களுக்கு உள்ளான ஒரு நபர் வராரே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போவாங்கல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்களா. 2வது வந்து அண்ணன் சவுக்கு சங்கர், சரி சாட்டை துரைமுருகன், கிஷோர், யாரை பார்த்தாலும் ஸ்டாலின் 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 சொல்லிட்டே இருக்காங்களே, யார் அந்த மனிதர் அப்படின்னு வந்து பார்க்க வருவாங்கல்ல. அந்த எவ்வளவு சிறந்த முறையில் ஆட்சி நடத்துறாரு யாரு. அந்த மாதிரி திமுகவை சேர்ந்த நிலைவித்துவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர்ல ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த கூட்டத்துக்கு மக்கள் வந்திருக்கலாம். ஓகே, சரிங்களா. அது உங்களுக்கு நல்லா தெரியும்.
திமுகவில் வந்து ஒரு கூட்டணி வைக்கும்போது அவர் தரப்பு அவருக்கு ஓட்டு போடுற மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னா, நம்மளுடைய ஆளுகளுக்கு வந்து ஒரு பிரச்சனைனா ஒரு குரல் கொடுப்பாருன்னு தானே ஓட்டு போடுறாங்க. இல்லை, ஆனால் அந்த இதில் வந்து அவர் தோத்துட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால தான் ஒரு வாயை திறக்கல. அதனால தான் அவர் மேலே இவங்க வந்து கோவத்தில் இருக்காங்க. ஸோ விசிகாவுடைய நிலைப்பாடு இப்போ தேர்தல் பணிகள்லையுமே இது ஒரு மாநாடு நடத்துனதெல்லாம் வச்சு நம்ம எதுவுமே கணக்கெலாம் போட முடியாது. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, என்ன முன்னெடுப்படுத்திருக்கீங்க, உங்கள் மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, கூட்டணி கட்சியில் இருந்தனால நீங்கள் இத்தனை விஷயத்துக்கு குரல் கொடுத்துருக்கீங்க. கிளாம்பாக்கத்துலேருந்து சரி எதுக்குமே நீங்கள் குரல் வாய் திறந்தே பேசலையே. பேசின 2 பேர்த்துக்கு உள்ள உங்கள் கட்சிக்காரங்களா உள்ளதுக்கு போட்டாங்க, அது அவங்களுக்கு கூட குரல் கொடுக்கலையே அவங்க. ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் அடுத்து இந்த தேர்தலில் வந்து பயங்கரமாக அடி வாங்குவாங்கன்றதுல மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு காலையில் வந்த ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது டெல்லியில் இருக்கிறாரு. ஜேபி நட்டா அவர்களை சந்திக்க போறாரு. மேலும் வரக்கூடிய காலகட்டத்தில் பல முக்கிய தலைவர்கள் எம்எல்ஏ பொறுப்பில் இருக்கலாம், அல்லது அவங்க வந்து எம்பியாக கூட இருக்கலாம், அவங்களெல்லாம் வந்து பாஜகவில் வந்து சேர்ப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஆமாம், இப்போ வந்து நீங்கள் சொன்ன அந்த மீட்டிங்கில் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. அந்த மீட்டிங் அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த மீட்டிங்கில் இன்னொரு விஷயமும் ஆலோசனை பண்ண போகிறாங்க. என்னன்னா 370 தொகுதி டார்கெட் வச்சுருக்காங்க பாஜக மொத்தமாக. டோட்டலாக வந்து 370 தொகுதி வந்து டார்கெட் வச்சுருக்காங்க. இந்த 370 தொகுதிகளில் வந்து என்னென்ன பணிகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து மாநில தலைவர்கள் கூடயும் இன்றைக்கி ஒரு ஆலோசனை நடத்துகிறாங்க. மாநில தலைவர்கள், அதுக்கப்புறம் இந்த தேர்தல் பொறுப்பாளர்கள், முக்கிய தலைவர்கள். அமர் பிரசாத் ரெட்டி அவர்களை தான் வந்து பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஆலோசனை, உங்களுக்கு தெரியும் பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ஆலோசனை நடத்தி வேலையை பார்க்கணும்பாங்கன்னு. ஆமாம், அதாவது ஆலோசனை இந்த அளவுக்கு பெருசாக பண்ண மாட்டாங்க, ஆனால் எப்பயுமே அவங்க அந்த ஒரு பிளானிங்கோட போயிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த 2 வருஷத்தில் பயங்கரமாக வளர்ந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆலோசனை முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் பயங்கரமான ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. நன்றி.